Friends, good morning. இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட இன்னொரு கண்டினியூஷன் வீடியோ தான். நவ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். இஃப் 2:3 அண்ட் 4:dash ஆர் ஈக்விவலண்ட் ரேஷியோஸ் தென் த மிஸ்ஸிங் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈக்விவலண்ட் ரேஷியோன்னு சொல்லும் போதே 2 2s are 4 தென் 3 2s are 6. ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் வந்து 6 தான். அண்ட் ஈக்விவலண்ட் ரேஷியோ ஆஃப் 4:7 இஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது ஈக்விவலண்ட் ரேஷியோனா மேபி மல்டிபிள்ஸாக இருக்கலாம் ஆர் டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் வரணும். ஸோ ஏ ஆப்ஷன் பார்க்கும்போது 1:3 வருமானா 4ஓட மல்டிபிள்ஸில் 1 வராது. ஸோ அது ராங். அதே மாதிரி 8 வரும். ஸோ 4 2s are 8 வருது. பட் 7 2s are 14 வருதானா வரல. ஸோ அது வந்து ராங். சியில் பார்த்தோன்னா 14 4க்கு 14 வருதான்னு பார்த்தா அதுவும் வரல. ஸோ வந்து டிக்கு போயிடும் டேரெக்டாக. 4 3s are 12. அதே மாதிரி 7 3s are 21. ஸோ இதுதான் வந்து ஈக்விவலண்ட் ரேஷியோ. நவ் ஆப்ஷன் இஸ் டி, which is not an equivalent ratio of 16/24. Now equivalent ratio கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் சிம்பிளஸ்ட் பண்ணோனாலே நம்மளுக்கு வந்துடும். சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக பண்ணோன்னா ஸோ 16/24 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 2:3 கிடைக்குது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை வந்து 2 டேபிளால் பண்ணும்போது 2/3 3 டேபிளால் பண்ணும்போது 2/3 கிடைக்குது. பிஏ வந்து 6 டேபிளால் பண்ணும்போது 2/3 கிடைக்குது. சி வந்து 5 டேபிளால் பண்ணும்போது 2/3 கிடைக்குது. டி வந்து 5/7 கிடைக்குது. ஸோ இதில் எது எல்லாமே சிம்பிளிஃபைட் ரேஷியோவில் பார்த்தோன்னா எல்லாமே ஈக்குவேட்டாக இருக்கிறதுலாம் ஏபிசி எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. பட் டி வந்து நாட் ஈக்விவலண்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. நவ் இஃப் 1600 இஸ் டிவைடட் அமாங் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 3:5 தென் பி ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த பார்ட்ஸ் வந்து 3 + 5 = 8. அதில் பியோட ஷேர் வந்து 5. 8ல் 5 பார்ட் வந்து பிக்கு. ஸோ 1600 இன்ட்டு 5 பார்ட் பிக்கு எத்தனை இல்லை டோட்டலாக 8ல் 5/8 ஈக்குவல்ஸ் டு இதை டிரைவ் பண்ணி போடும்போது 1000 கிடைக்கும். ஸோ பி ஷேர் வந்து 1000. நவ் ப்ரொபோர்ஷன். when two ratios are equal, a/b = c/d, we say that the ratios are in proportion. This is denoted as a:b as c:d and is read as a:b as c:d. ப்ரொபோர்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு 2 ரேஷியோ அது ஈக்விவலண்ட் ரேஷியோ வந்தால் அது செட் டு பி இன் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ சிச்சுவேஷன் 1 இதில் வந்து புக்கில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் ஒருத்தவங்க வந்து 4 ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 5 மார்க்கு. அப்படின்னா கமலா கேட்குறாங்க, நான் வந்து 2 அல்லது 3 அல்லது 4 ப்ராஜெக்ட் பண்ணால் அதுக்கு எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நம்ம ப்ரொபோர்ஷனில் எழுதணும்னா 1 ப்ராஜெக்ட்டுக்கு 5 மார்க்கு 1:5. ஸோ 2 ப்ராஜெக்ட் பண்ணும்போது 2:10. 3 ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 5s are 15. ஸோ 3:15. 4 ப்ராஜெக்ட் பண்ணும்போது 4 5s are 20. ஸோ 4:20. ஸோ இந்த மார்க்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஆர் செட் டு பி இன் ப்ரொபோர்ஷன். நவ் சிச்சுவேஷன் 2 ஒரு ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம் அவரோட ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிரிட்ஸால் பண்ண மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிரெத்தில் வந்து 3 கிரிட் ஒன்றில் இருக்குது, இன்னொன்றில் வந்து 6 கிரிட் இருக்குது. அதே மாதிரி லென்த்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரிட்ல ஒன்றில் இருக்குது, 10 கிரிட்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ கிரிட் அண்ட் என்லார்ஜ்டு லென்த்தையும் ஃபோட்டோ கிரிட்டு அதாவது சின்ன ஃபோட்டோ வித்தையும் என்லார்ஜ் ஃபோட்டோ வித்தையும் நம்ம பார்க்கும்போது அது வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து பிரெத்து 3, இதில் 6. ஸோ 3:6. அதே மாதிரி 5:10 லென்த்தை எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1:2 1:2ன்னு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் இன் ப்ரொபோர்ஷன், செட் டு பி இன் ப்ரொபோர்ஷன். Now proportionality law. If 2 videos are in proportion is a:b is to c:d, then the product of the extremes is equal to the product of the means. This is proportionality law. அதாவது ஒரு ரேஷியோ 2 ரேஷியோ கொடுக்குறாங்க. அந்த ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அதோட ஃபார்முலா கொடுக்குறாங்க. அதோட லா என்ன சொல்லுதுன்னா the product of the extremes is equal to product of the means. எக்ஸ்ட்ரீம்ன்றது வந்து என்னென்னா ஏவும் டியும் எக்ஸ்ட்ரீம், பியும் சியும் வந்து மீன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். a/b = c/dனா கிராஸ் மல்டிப்ளை போட்டாலும் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா அது ப்ரொபோர்ஷனில் இருக்கும்னு அர்த்தம். a/b = c/dனா ad = cb or bc. Now example 3.6. By proportionality law check whether 3:2 and 30:20 are in proportion. ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி இது 2 ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை போட்டு பார்க்குறோம். a:b அப்படியே வரிசையாக எழுதிக்கிறோம். 3:2 30:20 போட்டு ABCDன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும். AD = BC. ஸோ 3 × 20 = 2 × 30.
ஸோ 60 ஈக்குவல் டு 60. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்போது ஹென்ஸ் 3:2 and 30:20 ஆர் இன் ப்ரொப்போர்ஷன். நவ் எக்ஸாம்பிள் 3.7 ஒரு பிக்சரை வந்து ரீசைஸ் பண்ணுறாங்க. 2:5 இருக்க பிக்சரை 4:3 பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை மெத்தடில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ABCDன்னு வச்சுக்கிறோம். 2:5 4:3. ஸோ 2/5 ஈக்குவல் டு 4/3ன்னு வச்சுக்கிறோம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6 and 4 5s are 20. So 6 not equal to 20. Hence 2:5 and 4:3 are not in proportion. Try this ன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. Fill the box by using cross product rule of the two ratios. 1/8 equal to 5/ன்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை மெத்தட்னு சொல்கிறனால நம்ம ஏடின்னு பண்ணோன்னா 1 into x equal to 5 8s are 40. So x equal to 40. Now use the digits 1 to 9 only once and write as many ratios that are in proportion as possible. For example 2/4 equal to 3/6. அதாவது ஒரு 1 to 9 இருக்க டிஜிட்ஸை வச்சு நம்மளை ரேஷியோஸ் பண்ண சொல்கிறாங்க ப்ரொப்போர்ஷனில் இருக்க மாதிரி. அந்த இதில் இப்படி பார்த்தோம்னா 1/2 ஈக்குவல்ஸ் டு 4/8 ஈக்குவல்ஸ் டு 3/6 இதெல்லாமே டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1/2ன்னு வரும். ஸோ அது ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கக்கூடிய மெத்தட். இன்னொன்று வந்து 2/6 அண்ட் 3/9. ஏன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1/3 1/3 வரும். ஸோ இந்த ரெண்டு தான் அதில் இருந்து நம்ம எடுத்துக்கூடிய ரேஷியோஸ் இன் ப்ரொப்போர்ஷன். Now exercise 3.3 fill in the blanks. 3:5 is equals to dash is to 20. Product of the extreme into product of the means பண்ணோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 23s are 60. ஸோ 5 12s are 60. ஸோ அந்த அதன்படி 12 வருதுங்க. அதே மாதிரி 24 into 3s are 72. 9 8s are 72. Like that 5 2s are 10. ஸோ 4 2s are 8. இதே இது இங்கே பார்த்தோன்னா 5 3s are 15. 4 3s are 12. Like that 12 divided by 6 equal to 2. 24 divided by 6 equal to 4. Say true or false. 2:7 is proportionate to 14:4ன்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை மெத்தடில் பண்ணலாம், அல்லது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் மீன் அந்த மெத்தட்லையும் பண்ணலாம். பண்ணும்போது 8 not equal to 98ன்னு வருது. ஸோ this is not in proportion. So it is false. Now 7 persons is to 49 persons as 11 kg is to 88 kg. இதை நம்ம பண்ணும்போது 7 is to 49 and 11 is to 88. இதை சிம்பிளிஃபைட் ஃபார்மில் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது பண்ணும்போது 1:7 1:8 கிடைக்குது. ஸோ AD and BC பண்ணி பார்க்கும்போது 8 not equal to 7. So this is not in proportion. So it is false. 10 books is to 15 books as 3 books is to 15 booksன்னு சொல்லியிருக்காங்க. 10:15 is proportionate to 3:15ன்னு பார்க்கும்போது 10 not equal to 3 கிடைக்குது. ஸோ this is also not in proportion. இதுவும் false தான். Using the numbers 3 9 4 12 write two ratios that are in proportion. 3/9 equal to 4/12. ஸோ இது ரெண்டு வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்குதுன்னு நார்மலாகவே காமிச்சிடுறோம் வரிசையாக இருக்கிறத வச்சு பார்த்து. அதே மாதிரி 3/4 ஈக்குவல்ஸ் டு 9/12ன்னு போட்டோம்னா அதை அடித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3/4 வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் ப்ரொப்போர்ஷன். இந்த ரெண்டு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியுது. Now find whether 12 24 18 36 in that order can be expressed as two ratios that are in proportion சொல்கிறாங்க. ஸோ இதையும் வச்சு நம்ம வரிசைப்படியே பார்த்தோம்னா 12/24 18/36ன்னு போட்டோம்னா 1/2 1/2 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன். அதே மாதிரி 12/18 24/36ன்னு போட்டோம்னா 2:3 2:3ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் ப்ரொப்போர்ஷன். Write the mean and the extreme terms in the following ratios and check whether they are in proportion. 78 liters is to 130 liters and 12 bottles is to 20 bottles-ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை 78 is to 130 12 is to 20ன்றதை போட்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் மீன்ஸையும் மல்டிப்ளை பண்ண கிடச்சிதுன்னா நமக்கு 1560 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன். இதை இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணலாம். அதர்வே அதுதான் பண்ணி காமிச்சிருக்கேன். சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணும்போது 3:5 இங்கேயும் 3:5 கிடைக்குது. ஸோ 3:5 3:5 15 தான். ஸோ வந்து திஸ் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
Now 4 gram 100 gram is to 50 gram and 25 rupees is to 625 rupees ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 400 is to 50, 25 is to 625. இதை முதல்ல சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா 8 is to 1, இங்கே வந்து 1 is to 25 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 200 வருது. 1 not equal to 200 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் இன் ப்ரொபோர்ஷன். Now the America's famous Golden Gate Bridge வந்து 6480 ஃபீட் இருக்குது, வித் 756 ஃபீட் டால் இருக்குது. இதே மாடல் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வந்து 60 ஃபீட் லாங்லேயும் 7 ஃபீட் டால்லையும் வச்சு பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கா ஒரிஜினல் பிரிட்ஜோடன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். 6480 is to 756 is to 60 is to 7 பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் பண்ணும்போது AD equal to BC. ஸோ hence it is in proportion. Now objective type questions. Which of the following ratios are in proportion கேட்டிருக்காங்க. 3 is to 5, 6 is to 11. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அண்ட் மீன் பண்ணி பார்த்தோம்னாலும் நாட் ஈக்குவல்ஸ் டு. ஸோ திஸ் இஸ் நாட் இன் ப்ரொபோர்ஷன். நவ் 2 is to 3 and 9 is to 6 வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கான்னு பார்க்குறோம். 6 2s are 12, 9 3s are 27. This is not equals. So which is not in proportion. Like that 2 is to 5 equal to 10 is to 25 ன்னு பார்த்தோன்னா 25 2s are 50 and 5 10s are 50. So hence this is in proportion. Like that 3 is to 1, 1 is to 3 ப்ரொபோர்ஷனாக இருக்கான்னு பார்த்தோம்னா 1 not equal to 9. So this is not in proportion. If the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order are in proportion, then x எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ABCD இதுதான் ஆர்டர். இதில் வந்து எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் பண்ணும்போது 5x equal to 40 கிடைக்குது. x equal to 40/5. ஸோ x equal to 8. Now if 7 is to 5 is in proportion to x is to 25, then x is எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் ப்ரொபோர்ஷன் சொல்லி கொடுக்கும்போது ABCDன்னு வச்சுக்கணும். AD equal to BC அப்படி பண்ணும்போது 5x equal to 25 into 7, 25 into 7 by 5ன்னு போட்டு 1 5 is 5, 5 5s are 25, 7 5s are 35. ஸோ x equal to 35 ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ x equal to 35. நெக்ஸ்ட் பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.